கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோட ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். யோசுவா ஒரு தலைவர். இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் அதிலே யோசுவா என்ன செய்தார்? அவர் மரணம் அடைந்த பின்பு பார்த்தீர்கள் என்றால் அங்கே இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. பிரியமானவர்களே, இந்த காலத்திலும் கூட நான் வாலிபர்களுக்காகவும் பேசுகிறேன், அவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் கூட இந்த நாளிலே பேசுகிறேன். எத்தனை பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்கள் பெற்றோரை சார்ந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஆலயத்துக்கு செல்கிறீர்கள்? எத்தனை பேர் இல்லப்பா நான் வர முடியாது, அம்மா நான் வர முடியாது, இன்னைக்கு பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இதை பார்க்கிற பொழுது தேவனுக்கு பயந்த இருந்த அந்த சந்ததியார் இறந்த பிறகு பிரியமானவர்களே, அவர்களுக்கு பின்வந்த சந்ததியார் கர்த்தரை அறியாததினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் வேறு தெய்வங்களை வழிபட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களை கர்த்தர் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் குடும்பங்கள் மற்ற குடும்பங்களோட ரொம்ப கஷ்டப்படுகிற பொழுது கர்த்தர் அவர்களை தேற்றி அவர்களை வழி நடத்தியிருப்பார், ரட்சித்திருப்பார். எத்தனையாவது நாச மோசங்களில் இருந்த பொழுதும் பில்லி சூனியங்களிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் கர்த்தர் உங்களுடைய தாய் தாப்பன்மார்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை இவ்வளவாக உயர்த்தி ஒரு நல்ல நிலைமையிலே வைத்திருப்பார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றோர்களை பார்த்து அசட்டை செய்யாதபடிக்கு அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அது இல்லாவிட்டால் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் பல கஷ்டங்களை அந்த பின்வரும் சந்ததியார்கள் அனுபவித்தார்கள், அழிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இல்லாதபடிக்கு தாய் தகப்பன்மார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் இந்த வாலிப வயதிலே ஆலயத்திற்கு சென்றால் மிகவும் நல்லது. அதே மாதிரி பெற்றோருக்கு நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் பிள்ளைகளிடம் அன்பாகவோ கடிந்தோ நீங்கள் அவர்களை சொல்லி அவர்களை ஆலயத்திற்கு அவர்கள் வரும்படியாக நீங்கள் சொல்லலாம், அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இல்லாவிட்டால் அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக ஆகிவிடும். எனவே இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். அநேக குடும்பங்களை பார்த்தீர்கள் என்றால் தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சில குடும்பங்களே தலைமுறையாக இல்லாதபடிக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் இருக்கிற பொழுது என்ன செய்யப்படுகிறதுனா அவளுடைய நிலைமை மிகவும் மோசமாக மாறுகிறது. எனவே ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு செல்லுங்கள். தாய் தகப்பன்மார் கூப்பிடுகிற பொழுது அவங்களோடு ஆலயத்திற்கு செல்லுங்கள். பெற்றோர்களை நீங்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென்.